ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் கண்ணாடி பட்டி. இன்றைக்கி நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கோம். பாண்டிச்சேரியில் பீச் ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம். பீச் ரோடு சூப்பராக இருக்கும். பீச் ரோடு பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு தீவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்படி இருக்கும் பாண்டிச்சேரி பீச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது பீச்சு. நல்லா நீட்டாக இருக்கும். பாண்டிச்சேரி சுத்தமாக இருக்கும். ஒரு குப்பையோ ஒரு கலீஜோ எதுவுமே இருக்காது. பார்க்குறதுக்கு ஏதோ ஃபாரினில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இது பிரிட்டிஷ்காரங்களது ஒரு கல்லறை மாதிரி வச்சுருக்காங்க. இது உங்களுக்கு யாருன்னு தெரியும். மகாத்மா காந்திஜி உலகத்துக்கே தெரியும் ஒரு யாருன்னு. நான் சொல்ல வேண்டியதில் அவர் கட்டியிருக்கிற மணிமண்டபம் இது. சூப்பராக இருக்குது மணிமண்டபம். நல்லா இருக்கும். பாண்டிச்சேரி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். கோவா மாதிரி ஒரு தனி மாநிலம். நல்லாயிருக்கும். ஊர் நீட்டாக இருக்கும். எது வாங்கினாலும் சீப்பாக இருக்கும் விலை. கோவா ஃபுல்லாக கோவா மாதிரி தான். ஃப்ரான்ஸ் நாடு இல்லையா, அதனால் இங்கே இது தலைமைச் செயலம். நல்லா மீனுங்க நல்லா வாங்கலாம். சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக. ஊரும் சுத்தமாக இருக்கும். ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு பாண்டிச்சேரிங்க வந்தீங்கன்னா சூப்பராக பார்ப்பாங்க. நல்லா பார்ப்பாங்க. ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு தான். ₹1 கூட செலவில்லை. இது ஏதோ போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே துறைமுகமும் இருக்குது பாண்டிச்சேரியில். அங்கே ஒரு கப்பல் கூட நின்றுட்டு இருந்தது. ஆனால் என்னால் ஜூம் பண்ணி எடுக்க முடியல. கொடூரமாக இருந்தது. நல்லாயிருக்கும் பாண்டிச்சேரி பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்கும். எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ரயில் ஸ்டேஷன் வந்துட்டு பாண்டிச்சேரி மூடிட்டு போகிறதுக்காக. இது பார்த்துருப்பீங்க நீங்கள். இதுவும் நிறைய சினிமா ரெண்டு சாப்பாடு 3 பேர் சாப்பிட்டுட்டு ஒரு சாப்பாடு